ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு பற்றி ஷேர் பண்ணுறேன். காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வச்சு செவ்வரளி மாலை சூட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்குரிய வழிபாட்டு தினம். மாதந்தோறும் 2 அஷ்டமி திதிகள் வந்தாலும் தேய்பிறை அஷ்டமியிலேயே அதிகமானவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த நாளில் காலபைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நிச்சயமாக நம்மளை விட்டு நீங்கும். இந்த காலபைரவரை வழிபடுவதற்கான புனித விரதம் காலாஷ்டமி. இந்த ஆண்டு சித்திரை தேய்பிறை அஷ்டமி விரதம் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது. இந்த புனித நாளில் எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய 5 பரிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சத்தில் வரும் அஷ்டமி திதியில் மாசி காலாஷ்டமி வருது. இந்த புனித நாளில் பக்தர்கள், அதாவது வீரரும் பாதுகாவலருமான சிவபெருமானின் வடிவமான காலபைரவரை வழிபாடு செய்கிறது வழக்கத்தில் இருக்கு. இந்து புராணத்தின்படி திரிசூலம் ஏந்தியவரும் நாய் வாகனத்தில் வருபவருமான பைரவர் தைரியம், பொறுமை, ஆன்மீக விழிப்புணர்வு இது எல்லாத்தையுமே குறிக்கிறாரு. காலாஷ்டமி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து தீய சக்திகள் கிட்ட இருந்து தங்களை காக்க பைரவரை பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்போ நம்ம தேய்பிறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம். ஒன்றுன்னா, உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா காலாஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போங்க. அங்கே 125 கிராம் முழு கருப்பு உளுந்த பைரவருக்கு கொடுங்க, அர்ப்பணிங்க. அதிலிருந்து 11 தானியங்களை எடுத்துட்டு கருப்பு துணியால் மூடி உங்கள் அலுவலக லாக்கரில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தானியத்தையும் மூடும் போதும் ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபது தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் அப்படின்ற மந்திரத்தை ரொம்ப பக்தியோட சொல்லுங்க. அதே போல் 2வது பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனைகள் தீர்றதுக்கு, வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருக்குது. காலாஷ்டமி அன்னைக்கு கருப்பு நாய்க்கு கடுகு எண்ணெய் தடவி சப்பாத்தியை கொடுங்க. எண்ணெய் தடவும் போது பைரவரை நினைச்சு ஹ்ரீம் பாதுகாய ஆபத்து தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை 5 தடவை சொல்லுங்க. இந்த எளிய பரிகாரம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கும் தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. காலாஷ்டமி விரதத்தில் சில பரிகாரங்களை செய்கிறதுனால பைரவரோட ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெருக்கடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் சிக்கி வெளியே வர முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னா காலாஷ்டமி அன்னைக்கு ஒரு அரச மரத்துக்கு போய் அதோட வேரில் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் ஒரு பருத்தி நூலை வாங்குங்க. அமைதியாக உட்கார்ந்து பைரவரை தியானித்து ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபத்து தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இது மூலமாக தெளிவு ரொம்ப, அதாவது நமக்கு பாதுகாப்பு தெளிவு எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா பிரச்சனைகளில் சமாளிக்கிறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வருமானம் அதிகரிக்க. உங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா காலாஷ்டமி அன்னைக்கு குளித்த பிறகு பைரவருக்கு முறையாக பூஜை செய்யுங்க. அவருக்கு ஜிலேபி பிரசாதமாக வையுங்க. அதே போல் ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபத்து தாரணாய குரு குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது பரிகாரம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கிறதுக்கும் நிதி தடைகளை நீக்கவும் நமக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறமா
நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பயத்தில் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னா காலாஷ்டமி அன்னைக்கு பைரவர் பாதத்தில் ஒரு கருப்பு நூலை வச்சு பயத்தை போக்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 5 நிமிடங்கள் அந்த நூலை அங்கேயே வச்சுட்டு ஓம் ஹ்ரீம் பாதுகாய ஆபது தாரணாய குரு பாதுகாய ஹ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 5 நிமிடங்களுக்கு அப்புறமா அந்த நூலை எடுத்து உங்கள் வலது கணுக்காலில் கட்டிக்கோங்க. இந்த பரிகாரம் பயத்தை போக்கி பைரவரின் பாதுகாப்பையும் தைரியத்தையும் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு இதில் எந்தெந்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.